வழங்குபவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள். ஒரு நாள் வகுப்பில் கேட்டேன், உடைமையின் பெயரால் திருவள்ளுவர் படைத்துள்ள அதிகாரங்கள் என்னென்ன? ஒவ்வொரு மாணவராக எழுந்து சொன்னார்கள். அன்புடைமை, பண்புடைமை, நட்புடைமை, பொருளுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, அருளுடைமை, பொறையுடைமை, அறிவுடைமை, நானுடைமை. ஆமாம், திருவள்ளுவர் உடைமை என்னும் பொருண்மையில் 12 அதிகாரங்கள் படைத்துள்ளார் என்றேன். ஒரு மாணவன் எழுந்து முக்கியமான ஒன்றை விட்டுவிட்டீர்கள், நில உடைமை என்றான். இதை அவன் சொன்னதும் வகுப்பறை சிரிப்புடைமை ஆனது. இன்று நம்மை ஆள்வது நில உடைமைதான். நில உடைமைதான் உடைமைகளில் பெரும் உடைமையாக தற்போது பாவிக்கப்படுகிறது. ஆனால் பாருங்கள், திருவள்ளுவர் அதை ஒரு உடைமையாக கருதவில்லை. உடைமை என்பதை நாம் நிலம், சொத்து, பொருள், செல்வத்தோடே பொருத்தி பார்க்கிறோம். என் நண்பர் ஒருவர் திடீரென்று நிலப்புலங்கள் வாங்கி வீடு கட்டி வசதி வாய்ப்பாக தன்னை காட்டிக் கொண்டார். ஊரார்கள் அவரை குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்தவர் என்றும், வழிபறி செய்து தனது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டார் என்றும் காது கடியாய் பேசிக் கொண்டார்கள். நான் அவரை அப்படியாக மதிப்பீடு செய்யவில்லை. காரணம், எதையும் அவர் பொறுமையோடு அணுகுகிறவர். பொறுத்து போங்க தம்பி, பொறுமையாக போங்க தம்பி, பொறுத்தவர் பூமி ஆழ்வார். இப்படி பொறுமையை இறுக பிடிக்கிறவர். ஒரு நாள் நண்பரை சந்தித்து கேட்டேன், இவ்வளவு காலம் ஏழ்மையாக வாழ்ந்தீர்கள், எப்படி உங்களால் திடீரென்று செல்வந்தராக முடிந்தது என்று. அவர் சொன்னார், நான் தினமும் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை பங்குச்சந்தையில் தொடர்ச்சியாக முதலீடு செய்து இந்த செல்வத்தை பெருக்கினேன் என்றார். எல்லோரும் முதலீடு செய்து தனது செல்வத்தை கரைத்திருக்கிறார்கள், உங்களால் எப்படி பெருக்க முடிந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர் ஔவையார் இயற்றிய மூதுரையிலிருந்து ஒரு பாடலை சொன்னார். அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. இந்த பாடல்தான் எனது செல்வ செழிப்புக்கு காரணம் என்றார். இந்த பாடல் சொல்லும் பொருள் என்ன? அடக்கம் எனும் பொறுமை உடையவர்கள் அறிவியல் என்று கருத வேண்டாம். அவர்கள் தான் எதிர்பார்க்கும் மீன் வந்தால் மட்டுமே கவுவேன் என்று காத்திருக்கும் கொக்கு போன்றவர்கள் என்கிறார். இந்த பாடல் ஒருவரின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும்பங்கு வகித்திருக்கிறது என்பதை நினைக்கையில் வியப்பாக இருந்தது. இந்த பாடலில் மீனும் கொக்கும் முக்கிய பாடுபொருள்கள். மீன் என்பது இங்கு நாம் ஆற்றிலும் ஏரியிலும் ஓடும் மீனாக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. கணிதத்தில் மீன் என்றால் சராசரியை குறிக்கும். எண் உறுப்புகளை கூட்டி அதன் எண்ணிக்கையால் வகுப்பது. ஔவையார் இப்பாடலில் மடத்தலை என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார். ஏரி கால்வாயை விடவும் கடலில் மீன் அதிகம் உண்டு. கடலை ஏன் உவமையாக பயன்படுத்தாமல் மடத்தலையை பயன்படுத்தினார் என்றால், கால்வாயிலிருந்து நீர் பிரியும் இடம் மடத்தலை. இந்த இடத்தில் ஒற்றை காலில் நின்று தன்னை கடந்து போகும் ஒவ்வொரு மீனையும் பார்த்து நிற்கிறது கொக்கு. இந்த மடத்தலை பங்குச்சந்தையில் மூலதன கிடங்காக உள்ளது. நமது முதலீடு எவ்வளவு, அது வளர்ந்துள்ளதா வீழ்ந்துள்ளதா என்பதை அதில் பார்க்க முடியும். நீரோடையில் மடத்தலையை கடந்து மீன் ஓடுவதை போல பங்குச்சந்தையில் மூலதன கிடங்கு கடந்து நம் முதலீடு ஓடுகிறது. இந்த சந்தையில் முதலீடு செய்கையில் ஔவையார் சொல்லும் பொறுமையின் அடையாளம் கொக்கு போல ஒற்றை காலில் நின்று விரும்பும் விலை வருவரைக்குமாக காத்திருக்க வேண்டும். பங்கை அவசரமாக வேகமாக பெருமைக்காக வாங்காமல், முதலுக்கு மோசம் வந்து விடாமல் தன்னால் முடியும் என்னும்படியான பங்கை மட்டுமே பற்ற வேண்டும் என்பதைத்தான் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு என்கின்ற வரியை கொண்டு அவர் பொருத்தி பார்த்திருக்கிறார். பொறுமை என்பது 16 செல்வங்களில் ஒன்று. எப்படி தெரியுமா? மூதுரையில் ஔவையார் பொறுமைக்கு உவமையாக கொக்கை 16வது பாடலாக பாடுகிறார். திருவள்ளுவர் பாடிய பொறையுடைமை 16வது அதிகாரம். ஒரு பேச்சாளர் மேடையில் பொறுமை எனும் தலைப்பில் உரையாற்றினார். அவரை வழிமறுத்தி கேட்டார்கள், இவ்வளவு பேசுகிறீர்களே, பொறுமைக்கு அடையாளமாக யாரையெல்லாம் காட்டுவீர்கள்? பேச்சாளர் சொன்னார், வேறு யார், நீங்கள்தான். நாங்களா? பின்னே நான் பேசியதை இவள் நேரம் பொறுமையாக கேட்டீர்களே. தமிழமுதம். வழங்கியவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.